தற்போது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கன்னா, வெண்ணெய் புட்டு செய்கிறது எப்படி, அதற்கு தேவையான பொருட்கள்லாம் என்ன. இந்த வெண்ணெய் புட்டுன்னு சிலருக்கு தெரியும், சிலருக்கு தெரியாது. வெண்ணெய் புட்டு என்பது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு இயற்கையான ஒரு உணவு. குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதுக்கு தேவையானது பச்சை அரிசி. இதில் நாங்கள் 2 கிளாஸ் எடுத்துக்கிட்டோம். இதை ஊற வச்சுக்கணும். அதில் கடலைப்பருப்பு, அதில் வந்து தேவையான அளவுக்கு நீங்கள் கடலைப்பருப்பு எடுத்துக்கங்க. இதையும் ஊற வச்சுக்கிட்டு, பச்சை அரிசி வந்து ஊற வச்சு அதை நல்லா அரைச்சிக்கணும். இப்போ 2 கிளாஸ் நம்ம பச்சை அரிசி ஊற வச்சு நாங்கள் அரைச்சிருக்கிறோம். இது எங்களுக்கு அதிகமாக தேவைன்றதுனால 2 கிளாஸ் இது பண்ணிக்கிட்டோம். அதுக்கு தேவையானது வெல்லம். நம்ம வந்து எவ்வளோ நீங்கள் தித்திப்பு தேவைப்படுமோ அதை நீங்கள் உங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். இப்போ 2 கிளாஸ் அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி ஊற்றி ஆகணும். அப்போ அதை ஊற்றினாதான் அந்த பாகு மாதிரி நல்லா வரும் வச்சுங்களேன். இப்போ அந்த 8 கிளாஸ் தண்ணியில் நாங்கள் என்ன பண்ணோம்னா கடலைப்பருப்பு ஊற வச்சதை இப்போ நாங்கள் அதில் சேர்த்துக்கிட்டோம். இதில் நம்ம சுடு தண்ணி வந்து இப்போ நம்ம கொதிக்க வைக்க போகிறோம். அதில் கடலைப்பருப்பு ஆல்ரெடி ஊற வச்சுருக்குறோம். இதில் வந்து நல்லா வேகிற அளவுக்கு இதை நீங்கள் வந்து வேக வச்சுக்கிங்க. இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்குங்க. இப்போ என்னதான் போட்டாலும் இந்த உப்பு சேர்க்கும் போது அதை கொஞ்சம் கூட்டி கொடுக்கும் வச்சுங்களேன். அப்போ டேஸ்ட்டும் கொஞ்சம் கொடுக்கும். அதனால தான் இதில் வந்து நம்ம உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு சேர்த்து இதை நல்லா வந்து வேகிற அளவுக்கு நீங்கள் பக்குவமாக வந்து ஸ்லிம்மில் வச்சுக்கிங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு 600 அது மாதிரி வந்து நாங்கள் வந்து வச்சுக்கிங்க. இதுக்கு அடுத்தது நம்ம அரைச்ச மாவை என்ன பண்ணுறோம், தண்ணி நல்லா கொதிச்சுட்டு வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணுறோம்னா இதை நல்லா ஸ்லிம்மில் வச்சுங்க. நல்லா கொதிக்க இப்போ வந்து மாவை நீங்கள் ஆட் பண்ணுறப்ப இதை வந்து ஸ்லிம்மில் வச்சு இதை மாவை அதில் வந்து ஊற்றிட்டு கரைச்சிக்கிட்டே இருக்கணும். இல்லை அப்படின்னா கட்டி பிடிச்சிரும். அதுமாதிரி ஒரு மாதிரி கட்டிக்கிட்டே பிடிச்சிரும் வச்சுங்களேன். அப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா நல்லா கலக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா தான் அது வந்து அந்த தண்ணி மாதிரியே அந்த பேஸ்ட் மாதிரி உங்களுக்கு வந்து நல்லா வரும். அப்போ நீங்கள் வந்து இதை தீ வந்து நல்லா வச்சுட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக வந்து கட்டிக்கட்டியே ஆகிடும். அதனால கொஞ்சம் ஸ்லிம்மில் வச்சிங்கன்னா தான் உங்களுக்கு அந்த பக்குவம் கரைக்கிறதுக்கு கொஞ்சம் நல்லா பக்குவம் வரும். இப்போ அது நல்லா ஓரளவுக்கு பக்குவம் அந்த நம்ம இது பண்ணிட்டோம். இதில் வந்து வெல்லத்தை ஆட் பண்ணிக்கிறோம். இதை வந்து நீங்கள் எவ்வளோ உங்களுக்கு வந்து தித்திப்பு சேர்க்கணுன்றது ஒரு பக்குவம் வச்சுக்கிங்க. அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் வெல்லத்தை சேர்த்துக்கங்க. ரொம்ப ஓவராக தித்திப்பு நீங்கள் சேர்த்துட்டாலும் அது திகட்டுற மாதிரி ஆகிடும். அதனால என்னன்னா தேவையான அளவுக்கு உங்களுக்கு ரொம்ப குழந்தைங்களுக்கு மட்டும் கொடுக்குறீங்க அப்படின்னா கொஞ்சம் அவங்களுக்கு பிடிக்கிற அளவுக்கு தித்திப்பு வச்சுக்கங்க. ஏன்னா கொஞ்சம் அதிகமாக ஆனாலும் ரொம்ப திகட்டுற மாதிரி ஆகிடும். நம்ம இவ்வளோ செய்யறது வேஸ்ட் ஆகிடும். அப்புறம் வேண்டான்னு சொல்லிடுவாங்க குழந்தைங்க. அப்போ இந்த குழந்தைங்களுக்கு இதை வந்து குழந்தைங்களுக்கு மட்டும் தான் நம்ம கொடுக்கணுமா அப்படின்றது கிடையாது. பெரியவங்களும் சாப்பிடலாம். இது பழைய ஆட்களுக்கு தெரியும். இது வந்து ரொம்ப கிராமத்தில் இருக்கிறவங்களாம் அதை பார்த்தீங்கன்னா இந்த வெண்ணெய் புட்டுடைய அருமை அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த பச்சை அரிசி, கடலைப்பருப்பு இதில் நம்ம என்னென்ன சேர்க்கணுன்றதை சொல்கிறேன். இப்போ இது கூட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வெல்லம் சேர்த்துக்கிறோம். நீங்கள் வந்து என்ன வெல்லம் கிடைக்குதோ நீங்கள் சேர்க்கலாம் இதில். அப்புறம் இது கூட ஏலக்காய், நெய். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதில் நெய்யும் சேர்க்குறோம். இதை வந்து நிறைய பேர் வந்து நெய் சேர்க்க மாட்டாங்க. நாங்கள் நெய் சேர்த்துக்கணும். இன்னொன்று அந்த டேஸ்ட்டு குழந்தைங்களுக்கு கொஞ்சம் பிடிக்குன்றதுக்காக நம்ம வந்து அதில் நெய்யும் ஆட் பண்ணிக்கிறோம். இதில் நெய் போட்டுட்ட பிறகு ஏலக்காவை ஏற்கனவே நாங்கள் தட்டி வச்சிருக்கிறோம். அந்த ஏலக்காவையும் நம்ம இதில் ஆட் பண்ணிக்கிறப்ப அந்த டேஸ்ட்டு இன்னும் கொஞ்சம் நல்லா கொடுக்கும் அது. அதனால ஏலக்காவையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இப்போ இந்த ஏலக்காய் போட்டு முடிச்சிட்டோம். ஏலக்காய் போட்ட பிறகு கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்கள் விட்டுட்டீங்க அப்படின்னா கீழே ஒரு பக்கம் அடி பிடிச்சிரும். அதனால தான் நம்ம ஃபஸ்ட்டு அடி பிடிச்சிரும். நம்ம அடி பிடிக்காம பார்க்கணும் அப்படின்னா அதனால தான் ஸ்லிம்மில் வைக்க சொல்கிறது. இல்லை ஏன்னா அப்படியே ஒரு மாதிரி கட்டி கட்டியாக ஆகிடும் வர. அதனால தான் அது கிண்டிக்கிட்டே இருக்கணும். அது நீங்கள் அதை எவ்வளோக்கு எவ்வளோ கிண்டிகிட்டே இருக்கீங்களோ நல்லா சாஃப்டாக சாப்பிட்றது பசங்களுக்கு வந்து அது எந்த விதத்தில் அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இருந்துச்சுனாலும் அவங்களுக்கு வந்து பிடிக்காம போயிடும். அதனால இதை வந்து இந்த லீவ் நாளில் மேக்சிமம் இது குழந்தைங்களுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது செஞ்சு கொடுங்க. உடம்புக்கும் ஆரோக்கியமாக இருக்கும். மற்ற வந்து இந்த கடையில் வாங்கி கொடுக்கக்கூடிய பொருட்கள்லாம் இல்லாமல் இவங்களுக்கு இது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இதை வந்து நம்ம வந்து இப்போ வந்து அடுப்பை நம்ம ஆஃப் பண்ணிட்டோம். ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் ஏற்கனவே நாங்கள் திருக்கி வச்சுருக்கிறோம். அந்த தேங்காவை மேலே தூவி விட போகிறோம். இப்போ உங்களுக்கு பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். இதில் இன்னும் நீங்கள் சிறப்பாக செய்யலாம் அப்படின்னா வந்து காய்ச்சணும் இல்லைங்களா, அதே டைமில் முந்திரி பருப்பும் அதிலே காய்ச்சிக்கிங்க. காய்ச்சிக்கிட்டு நம்ம அதில் இன்னும் போட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு டேஸ்ட் கொடுக்கும். இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா தேங்காய் அந்த நம்ம திருகின அந்த மூடி இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஊற்றி வைக்க போகிறோம். இப்போ என்னன்னா பசங்களுக்கு அந்த கோன் ஐஸ் மாதிரி இருக்கு இல்லையா, அது மாதிரி இருக்கும், டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நீங்கள் வந்து இதில் ஊற்றி
இது மாதிரி நாம் தேங்காய் திருவிழா அதில் கொஞ்சம் போட்டு நீங்கள் அப்படியே ஆற வச்சிட்டிங்க அப்படின்னா நல்லா கட்டியாயிடும். கட்டியாயிட்டு பசங்களுக்கு வந்து ஸ்பூன் போட்டு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து இதை சாப்பிட்றதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும். இதை வந்து இப்போ அந்த இந்த எதுக்காக இதில் போடுறோம் அப்படின்னா, ஒரு பக்கம் நல்லா ஆறின பிறகு நீங்கள் அப்படியே ஒரு தட்டில் நீங்கள் தட்டினீங்க அப்படின்னா அப்படியே அந்த 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 தேங்காய் அந்த திருவி அந்த இது மாதிரியே உடு ஓடு மாதிரியே உங்களுக்கு அந்த இது அப்படியே அச்சு மாதிரி வந்துடும். அதில் உங்களுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த கப்பலை போட்டு நாங்கள் தேங்காய் தெருவில் வந்து போட்டுக்க போகிறோம். இல்லை எனக்கு மீதி இருக்கிறத வந்து பார்த்திங்கன்னா நான் ஃப்ரிட்ஜில் நாளைக்கு வைக்கணும் அப்படின்னா தேங்காய் போடாதீங்க. தேங்காய் போடாமல் நீங்கள் அப்படியே ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டிங்க அப்படின்னா பசங்க வந்து எப்போ தேவையோ அவங்களுக்கு அவங்க எடுத்து சாப்பிட்ற மாதிரி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா அவங்களுக்கு இன்னும் வந்து அந்த தேங்காய் போடல அப்படின்னா நீங்கள் வந்து அந்த அந்த ஊசடிக்கிற மாதிரி அந்த எந்த ஸ்மெல்லோ எதுவுமே வராது. அதனால் நீங்கள் ஃப்ரிட்ஜில் எடுத்து தாராளமாக வச்சிடலாம் தேங்காய் போடாமல். அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது. நீங்கள் வேணால் ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்கள். நன்றி.